ஹலோ பைக்கர்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கமிட்டி சார்பாக ஒரு ஸ்மால் ரைடுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த ரைடு கவர் ஆகும். ஸோ இது என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா போட் கிளப்புங்கிற ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு பெரிய கிளப்பு. ஸோ அவங்களோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாட வகையில், அது மட்டும் இல்லாமல் ஓணம் செலிப்ரேஷன் ரெண்டும் சேர்த்து நம்மளை வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைடு இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100+ பைக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னால் இப்போவே எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் இருந்து பாலக்காடு போகிற வழியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து 2 ஸ்டாப்பு தான். இடையில எங்கேயாவது நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அந்த கிளப்புக்கு போயிட வேண்டியது தான். அந்த கிளப்பு சார்பாக வந்துட்டு நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் லஞ்சும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது மிகப்பெரிய விஷயம். சரி வாங்க கைஸ், நம்ம வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஆஃப் வந்துட்டு 5:30 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாலே எல்லா பைக்கர்ஸும் அங்கங்கே இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வெள்ளண்டி பைபாஸ் ரோட்டுக்கு மேலே இருக்கிற எம்டிஎஸ் பேக்கரியில் எல்லோரும் டீ குடிச்சிட்டு ரைடு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபிங் வச்சாங்க. ஹலோ பைக்கர்ஸ், இப்போ எல்லோரும் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃபிங் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க, ப்ரீஃபிங் என்ன பேசுகிறாங்கன்னு அப்படி பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ரைடு போகிறதுக்கு முன்னால் நம்ம ப்ராப்பராக எப்படி டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் சிக்னலில் எப்படி ஃபாலோ பண்ணுறத நம்மளோட இந்த டிஸ்கஷனில் பேசினாங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆமாம், ஒன் வேல ஒரு சிங்கிள் லைனில் போயிட்டுருக்கோம். சிங்கிள் லைன் ஃபார்மேஷனில் போகிறப்ப கார்லாம் நம்மளுக்கு கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அவங்கன்னா கார் வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்க போக சொல்லிவிட்டு ஒரு ஹேண்ட் சிக்னல் அவங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. அவங்க முன்னாடி போயிடுவாங்க, பாஸ் பண்ணி போவாங்க. ஏன்னா நம்ம ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் போவோம், அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பீடில் போவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். பெட்ரோல் ஏர் எல்லாம் இருக்குது இல்லையா, அது கன்ஃபார்ம் தானே. இங்கே மட்டும் தான் டீ ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன பிரேக்கு இன்பிட்வீனில் ஒரு 40-30 கிலோமீட்டர்ஸ் நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுவோம். அங்கே என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, அங்கே போவோம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கே ஃபஸ்ட்டு இயர் ஆனிவர்சரி அவங்க கிளப்புக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன், மினிஸ்டர்ஸ், அது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரைக்கும் வராங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அங்கே என்ன நடக்குது ஆக்டிவிட்டிஸ் அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு அது நம்மளுக்கு போட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ நம்ம ப்ரேயராக போகிறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ அது கிடச்சிருச்சுன்னா அது ஓகே. அதை முடிச்சிட்டோம்னா லஞ்சுக்கு அப்புறம் அங்கேயே இருங்க. பெருசாக யாரும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய்க்க வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஐடலில் வச்சாச்சு. ஸோ எல்லா பைக்கர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே நம்மளோட vlog கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 6 o'clock. நாங்கள் அப்படியே எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஆவரேஜாக கிளைமேட் இருந்தது. ஸோ இது வந்துட்டு எங்களுக்கும் ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஏன்னா போன வாட்டி வந்து நாங்கள் ரைடு போயிருந்த போது மழை பெஞ்சனால எங்களால் சரியாகவே எங்கேயுமே போக முடியல. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ கிளைமேட்டும் எங்களுக்கு ஃபேவராக இருந்தது. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்என்டி பைபாஸ்லேருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி நம்ம பாலக்காடுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes பைக்கு நிப்பாட்டி ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம புது பைக்கர்ஸ் கிட்டேலாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைக் எடுக்க ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனான செருத்துருதிங்கிற ஒரு ஊருக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஹலோ பைக்கர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நிலா போட் கிளப்புக்கு முன்னால் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலான்ட்டு எல்லோரும் ஸ்டாண்டு போட்டு இங்கே என்னன்னு தெரில, எல்லாம் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு நம்ம அறிவாக இருந்தால் ப்ரோ, அதுதான் பார்த்து சிரிச்சிட்ருக்கேன்.
சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் முன்னால் போயிட்டு உங்களுக்கு விழா கண்டிப்பாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலா போட் கிளப்பு பக்கத்தில் போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிலா போட் சார்பாக எங்களுக்கு லஞ்சுக்கான டோக்கனும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டோக்கனும் அதுக்கப்புறம் இல்லாமல் ரிஃப்ளெக்டர்ஸும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அதோட வீடியோவும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். சின்னது அங்கே நியூஸ் சேனல்ஸு ட்ரோனு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, ஃபுட் டோக்கன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டர் வாங்கிக்கோங்க, ஏன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம கவர் பண்ணிட்டு அங்கே ஒரு பார்க்கிங் நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்ட பிறகு நீங்கள் அங்கே நியர்பையில் இருங்க, எங்கேயும் பெருசாக வெளியே போய்க்க வேண்டாம், நியர்பையிலே சுற்றிட்டுருங்க. அப்போ லஞ்சுக்கு அசம்பிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ரிஃப்ளெக்டர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ரிஃப்ளெக்டர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் டோக்கன் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த ரிஃப்ளெக்டர்ஸை வியர் பண்ணிக்கிட்டு அவங்களே ரொம்ப அழகாக எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க நிலா போட்டுக்கு. ஸோ அதோட கிளிப்பும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி பைக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிலா போட் கிளப் பக்கம் வந்தாச்சு. ஸோ இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம போட் ரேஸ் எல்லாம் விடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பக்கமும் தண்ணி, நடுவில் பாலம், அதுக்கு மேலே நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி பைக்கர்ஸ் எல்லாம் போகிறது ஒரு வியூ செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் எங்களுக்கு போன அந்த களைப்பே தெரியல. ஃபைனலி நம்ம சிபிசி கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து நிலா போட் கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ வரவேற்புலாம் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருந்தது. மேலே அந்த தோரணம்லாம் கட்டி அப்புறம் அந்த கேரளா ஸ்டைல்லே அந்த வெல்கம் போர்டு எல்லாமே வச்சு சூப்பராக இருந்ததுங்க. நார்மலாக பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி லைனாக வரும்போது தான் தெரியுது நம்ம படம் இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்ட்டு தான் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே நம்மளோட வண்டியை எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது எங்களுக்கு வரவேற்பு மிக பெருசாக இருந்தது. வரவேற்புனா நார்மலான வரவேற்பு இல்லைங்க. நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்காக ரெட் கார்பெட் போட்டு மரியாதையோடு வர வச்சாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நம்ம நிலா போட்ஸ் கிளப்புக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ரெட் கார்பெட்டில் போகிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் கேப்டனான நம்ம மனோஜ் அவர்கள் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கமிட்டியை பற்றி இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதோட கிளிப்பும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஜித்தீஷ் சார் அண்டு ஹரி கோவிந்தன் சார் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இன்வைட் பண்ணதுக்காக. நம்ம ரமேஷ் சார், சிவசங்கர் சார் ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட்டாக மட்டும் ட்ராவல் பண்ணாமல் நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸு அப்புறம் சோஷியல் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம நிலா போட் கிளப்புக்கு ஜஸ்ட் வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் வரல. ஸோ இங்கேயுமே நம்ம நிறைய பிளான்ஸ் வந்து டொனேட் பண்ணிவிட்டு பிளான்டிங் பண்ண போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நம்ம ரமேஷ் சார், ஜித்தீஷ் சார் அண்ட் ஹரி கோவிந்தன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஓகே, நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் நம்ம பைக்கர்ஸ் கம்யூனிட்டி. பட் இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ இதோட மோட்டிவ் எங்களோடது பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ்னால் எல்லாம் ரைடிங் கியர்ஸ் எல்லாமே ஹெல்மெட்ஸ் கண்டிப்பாக மேண்டிட்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பைக்கிங் கிளப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே மேண்டிட்டரி இல்லை. ஸோ நம்ம கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ ரைடிங் கியர்ஸ், ரைடிங் பேண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட பைக் ரைடிங்க்கு வந்து இப்போ ஒரு மேண்டிட்டரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளப்பில் வந்துமே நிறைய பேர் வந்து இப்போ வாங்கினது ரொம்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம்தான். ஸோ கோயம்புத்தூர் அண்ட் டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா பைக்கிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்கும். ஒரு 150cc பைக் அதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் நம்மளுக்கு பைக்கில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டியில் அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டெவலப் ஆகிருக்காங்க. ஈவன் ரைடிங் கியர்ஸ் அண்ட் பைக்ஸ் வாங்குறதுலேருந்து ஸோ எல்லா சப்போர்ட்ஸும் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு குரூப் ஃபோட்டோ இங்கே எடுத்தோம். ஸோ அதோட கிளிப்பும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பில்லியன் ட்ரீஸுங்கிற கான்செப்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போகிற பக்கம் எல்லா பக்கமும் நாங்கள் ட்ரீஸ் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 ட்ரீஸ் பக்கம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஒவ்வொரு ஃப்ரூட் ட்ரீஸும் நாங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையும் கொடுத்து பிளான் பண்ணோம். ஸோ அதோட வீடியோவும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டிக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஸ்டேஜ் ஏறி வாங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு அப்படியே ஒருத்தராக கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கதகளி ஆடுற பொம்மை ஒன்று நின்றுட்டு இருந்தது. ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புரோட்டாவும் காஃபியும் கொடுத்தாங்க. புரோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமாவும் இருந்தது, நான்வெஜ் குருமாவும் இருந்தது. நான்வெஜ் பிரியருக்கு வந்து முட்டை கிரேவியும் கொடுத்தாங்க, அப்புறம் வெஜ் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. ஹலோ பைக்கர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நிலா போட் கிளப்புக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்னு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பரோட்டா, அது கூடவே எக் கிரேவி, அதுக்கப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே போட்டாங்க. நாங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்டு அப்புறம் இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு போட்டு ரேஸ் இங்கே நடத்துவாங்களாமா. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போக முடிஞ்சால் போயிட்டு அப்படியே வர வேண்டியதான். ஸோ அந்த போட் ரேஸ் நடக்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அழகாக கேரளாவோட ஓணம் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க 2 பேர். ஸோ அதையும் வீடியோ எடுக்கலாமேன்ட்டு கவர் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னால் போய் பார்த்தா அந்த ரிவர் சைடில் போட்லாம் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே எங்களையும் அந்த போட் ரைடில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அதோட கிளிப்பாகவும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லா போட்டுக்குமே 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் ரவுண்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு தனியாக பார்க் ஏரியா இருக்குது. ஸோ போர் அடிச்சுன்னா கூட்டிகிட்டு போய் விளாட்லாம். ஃபைனலாக எங்களையும் போட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கு முன்னால் வந்துட்டு இங்கே சேஃப்டி கியர்ஸில் கொடுத்தாங்க. தண்ணிக்குள்ளே விழுந்தால் மிதங்கிற மாதிரி இருக்கிற அந்த சேஃப்டி கியர்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வாங்கி வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் போட்டில் உட்கார ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பக்கமே இந்த இடம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிருப்போம் இந்த போட்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டான்ஸ் ஈவெண்ட்லாம் இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து லஞ்சுக்கு போயிட்டோம். ஸோ லஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி, அதாவது கேரளாவில் பண்ணுற பிரியாணி, அது மலபார் பிரியாணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரியாணி அதையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நம்ம மெயின் திங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 4 o'clock. இந்த 4 o'clock தான் நம்ம போட் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட கிளிப்பு இங்கே ஆட் பண்ணுறேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ராஃபி ப்ளஸ் கேஷ் ப்ரைஸில் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கினதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ரைடு போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கோயம்புத்தூர் பைக்கர்ஸ் கம்யூனிட்டி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு அப்டேட்டில் கொடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக ரைட் போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலான மிஸ்டர் V3 கிடோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்டேட் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அதுவரை நான் உங்கள் விக்கி. டடா, பை பாய்.